சந்தைக்கு வந்ததுல டாப் நல்ல உயரமான கரும்பு ஒரு கிடா. என்ன விலையில முடிஞ்சது? இது 20,000 ரூபா. 20,000. என்ன விலை வியாபாரி சொன்னாங்க? எப்படி? அவங்க 27,000 சொன்னாங்க. சரி, 20,000 ரூபா குறைச்சிருக்கீங்களா? என்ன மதிப்புல குறைச்சிங்க? நமக்கு வேண்டி இருந்துச்சு, வாங்கியாச்சு. என்ன இட மதிப்பு வரும்? கறி இட மதிப்பு இது 30 கிலோ. 30 கிலோ. இது பல்லு எப்படின்னு இருக்கு? இது பல் 4 பல்லு தான். 4 பல்லு. என்ன தேவைக்காக வாங்கியிருக்கீங்க? செம்போர் கலர் ஆடு. பல்லு எப்படின்னா இருக்கு? பல்லு சேர்ந்துருச்சுண்ணே. பல்லு சேர்ந்துட்டு ஆடு செனையா இருக்கா வெத்தாடா? செனையா இருக்கு. எத்தனை மாசம் சென்னை இருக்கும்? 3 மாசம் இருக்கும். 3 மாசம் இருக்கும். நல்ல பருவட்டான ஆடு. என்ன விலை சொல்றீங்க? 14,000 சொல்றீங்க. என்ன விலைக்கு கேக்குறாங்க? என்ன விலை வந்தா கொடுக்கலாம்? 13 கொடுத்துருமாக்குறேன். 13னா கொடுத்துடலாம். என்ன விலை வரைக்கும் வந்திருக்காங்க? 12 வரைக்கும் கேட்கறாங்க. ஏன் விடாம வச்சிருக்கீங்க? எவ்வளவு? 13 ரூபா கொடுத்துருவாங்க. 13க்கு வாங்கிருக்கீங்க. அனுசரிச்சு பக்கத்துல வந்தால் கையில கொடுக்கலாம். மொத்தம் 16 உருப்படி கொண்டு வந்தோம்னா. 16 உருப்படி? 16 கொண்டு வந்தோம். பெரிய வியாபாரி தான். ஆமா, எல்லாத்தையும் வித்தாச்சுண்ணே. ஆடு மட்டும் தான் இருக்கு. இதுல உங்க ஒரு 5-6 உருப்படி கிடக்குண்ணே. 6 கிடக்கு. இதுல நல்ல உருப்படியா கிடக்கு. 16 உருப்படி கொண்டு வந்திருக்காங்க. ஆமாண்ணே. இந்த ஒன்ன விலை சொல்லுங்க. 20 ரூபா சொன்னோம்னா இதோட விலை 20,000. ஆமாண்ணே. ஆடு செனையா இருக்கா குட்டி கிடக்கா? இளஞ்சனையா இருக்குண்ணா. ஆடு இளம் செனையா இருக்கு. இளஞ்சனையா இருக்கு. பல்லு எப்படின்னா இருக்கு? பல்லுனா 6 பல்லு ஆயிட்டுண்ணே. 6 பல்லு. 6 பல்லு ஆயிட்டுண்ணே. 20 ரூபா சொல்றீங்க. என்ன விலை வரைக்கும் வந்திருக்கு? 16 வரைக்கும் கேள்விண்ணே. 16 நல்ல விலை தானே? விட வேண்டியதானே? 16 ஒரு 500 ரூபா சேர்த்து கேட்டோம்னா. 16,500 விட்டுலான்னு இருந்தோம்னா. 16 ரூபாய் கேள்வி. 16,500க்கு நான் வாங்கினேன்னா எனக்கு என்ன லாபம் இருக்கு? லாபம்னா நாளைக்கு இது குட்டி காசு எடுக்கணும். உங்களுக்கு குட்டி நாளைக்கு 2 குட்டி போட்டாச்சுன்னா ஆடு மிச்சம் உங்களுக்கு. 2 குட்டி போட்டா ஆடு மிச்சம். நல்ல காயடிச்ச கிடா. என்ன தேவைக்காக வாங்கிருக்கீங்க? கோயிலுக்கு. கோயில் கூட சீசன் இன்னும் முடியல. ஒரு 2 மாசம் இருக்கு. 2 மாசம். அது வரைக்கும் கிடா விலை ஏறிட்டுல போயிட்டு இருக்கு. ஆமா, அப்புறம் இன்னைக்கு வாங்குறது வாங்கித்தானே ஆகணும். சரி, இது என்ன சொன்னாங்க முதல்ல? இது 16,000 ரூபாய் சொன்னாங்க. நான் வாங்குறது 10,500. 10,500. நல்ல விலை குறைச்சிருக்கீங்களா? எப்படி விலை குறைச்சிங்க? ஏன்னா ஆட்டை பத்தி எனக்கு தெரியும். அதனால ஆட்டை பத்தி தெரியும்னா அந்த குறைக்கிற அளவுக்கு என்ன பாத்தீங்க? அதுல குறைக்கல கொண்டா அந்த நான் எடையை பார்ப்பேன். என்ன இடம் வரும்? இது நீங்க பார்த்தது? இது பிஞ்சு போனா ஒரு 13 14 வரும். அவ்வளவுதான் வரும். அதுக்கு கணக்கு பண்ணி தான் நம்ம விலை வைக்கலாம். அதை 800 ரூபாய் கணக்கு பண்ணுவேன் நான். சரி, அது நம்ம கடையில போய் எடுத்தா 800 ரூபாய் ரேட்டுக்கு நம்ம கறி எடுக்கும். அது ஏன்னா இது வந்து ஒரிஜினலா இருக்கும். கடையில வந்து கொஞ்சம் கலப்படம் போடுவாங்க. அதனால அந்த 800 ரூபாய் நம்ம கணக்கு பண்ணலாம். இதெல்லாம் என்ன கலர்னு? இந்த ஆடு வெள்ளை பிள்ளை போ. ஆட்டுக்கெல்லாம் பல்லு எப்படி இருக்கு? நல்ல ரெண்டுக்குமே நல்லா இருக்கு. 6 பல்லு. சூப்பரா பிடிச்சிருக்காங்க. ரெண்டுக்கும் செனையா இருக்கா? ரெண்டும் 2 செனை தான். 2 செனை. எத்தனை மாசம் செனை இருக்கும்? 3 மாசம் செனை இருக்கும். 3 மாசம் செனை இருக்கும். என்ன விலை சொன்னாங்க? எப்படி முடிஞ்சது? 15 ரூபா சொன்னாங்க. ஒவ்வொன்றையுமா? ஒரு ஆடு 15 ரூபா. 30,000 ரெண்டையும் சொல்லிருக்காங்க. 30,000 ரூபா சொன்னாங்க. எவ்வளவு? நாங்க குறைச்சு வாங்கணும். எவ்வளவு குறைச்சிங்க? 22 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். அப்பா பரவாயில்லையே, நல்ல விலையை குறைச்சிருக்கீங்களா? 8,000 ரூபாய் குறைச்சிருக்கோம். எவ்வளவு நேரம் ஆச்சு இவ்வளவு விலையை குறைக்கிறதுக்கு? 3 மணி நேரம் ஆச்சு. எல்லா பாட்டையும் படிச்சிருக்கு. சரி, இந்த ஆடை வாங்கினா நமக்கு என்ன ஒரு பெனிஃபிட் இருக்கு? போட்ட காசை எடுக்கணும்ல. எவ்வளவு நாள் ஆகும்? எப்படி எடுக்க? ஒரு 3 மாசம் ஆகும். 3 மாசம்னா ரொம்ப குறைவா இருக்க. ஆடு 2 செனை இல்ல. குட்டி போட்டுட்டுனா எடுத்துடலாம். 2 குட்டி ஆடு நல்ல கலரா இருக்கு. 2 குட்டி என்ன குட்டி? 2 பொட்டை குட்டி. ரெண்டுமே பொட்டை குட்டி. ஒரு 3 மாசம் குட்டி இருக்குமா? அதுக்கு 3 மாசம் குட்டி தான். பல்லு எப்படி இருக்கு ஆட்டுக்கு? பல்லு நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சேருது. வாங்கிட்டு போறீங்களா? உள்ள கொண்டு போறீங்களா? இது வாங்கிட்டு போறோம். வாங்கிட்டு போறீங்க. என்ன விலை சொன்னாங்க? எவ்வளவு முடிஞ்சது? 30 ரூபா சொன்னாங்க. சரி, 25 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். 25,000 ரூபா. 25,000 ரூபா விலை சரிதானா? விலை சரிதான். ஆடு நல்ல ஆடு. இன்னும் ஒரு 5-6 ஈத்துக்கு வச்சுக்கலாம். 5-6 ஈத்து வச்சுக்கலாம். சரி, இப்பதான் சேருது. இன்னும் ஒரு 6 மாசம் வளர்த்தா குட்டி ரெண்டையும் ஒரு 12-13 ரூபாய்க்கு வித்து போடலாம். ஆடும் விரட்டிட்டு சரி அப்புறம் ஈண்டுக்கிடும். அடுத்த ஈனிக்கிடும். நல்ல உயரமான சைஸுங்க. 2 குட்டி. பொட்டை குட்டியா கிடா குட்டியா? ரெண்டுமே கிடா குட்டி. எவ்வளவு சொன்னாங்க? எவ்வளவு விலை முடிஞ்சது? 14 ரூபா சொன்னாங்க. 14 சொன்னாங்க. 10 ரூபா. 4,000 ரூபா விலையை குறைச்சி. எப்படி வளர்ப்பீங்க? எப்படி விற்பனை கொண்டு வருவீங்க? இல்ல சும்மா பொழுதுபோக்குக்கு 2 குட்டி வீட்டுல கிடக்கட்டும்னு பாக்கலாம்? அப்படித்தான் பாக்க. நமக்கு ஒரு நமக்கு உடம்புக்கு நல்லா இருக்கும்னு நான் பார்த்து கொண்டு வரேன். உடம்பு ஆரோக்கியத்தையும் நம்ம ஆடு வளர்ப்புல பாத்துக்கலாம். அதைத்தான் நான் பாக்கிறேன். தாய் மாமன் சீருக்காண்டி கொண்டு போறாங்க. ஆனா எந்த ஊர்ல இருந்து வரீங்க? கீழத்தட்டாபுரம். கீழத்தட்டாப்பாறை. 10,500 சொன்னாங்க. சரி, 9,500க்கு முடிச்சிருக்கிறோம். 1000 ரூபாய் குறைச்சிருக்கீங்க. எவ்வளவு? எப்ப வந்தீங்க? எவ்வளவு குட்டிகளை பாத்தீங்க? இந்த குட்டிகளை ஏன் பிடிச்சிருக்கு? நிறைய வீடியோ பார்த்தோம். பார்த்ததுல இது எங்களுக்கு கொஞ்சம் நல்ல தோதா தெரிஞ்சது.
சீர் கொண்டு போய் தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி நல்ல தோரணையா இருக்கும், நல்ல தோரணையா இருக்கு. நல்ல அரை கொம்பு நல்ல நச்சுன்னு இருக்கு, நல்ல கலர். நல்ல கலர். சரி, இட மதிப்பு இன்னும் செக் பண்ணீங்களா? இட மதிப்பு தூக்கி பார்த்தது தான் கைட்டு. என்ன எதிர்பார்த்தீங்க? அவங்க சொன்னாங்க 13 கிலோ இருக்குன்னாங்க. சரி, ஆனா 10 கிலோ இருக்கும். எங்களுடைய நீங்க உங்களோட கணிப்பு 10 கிலோ இருக்கும். வெள்ளாடு வாங்காம செம்மறி வாங்கிருக்கீங்களா? தாய்மாம சீர் வந்து இததான் கொடுக்கணும் ஒரு ஐதீகம். 3 உருப்படி கொண்டு வந்திருக்கோம். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? பேட்டை. பேட்டை, திருநெல்வேலிப்பேட்டையா? திருநெல்வேலி பேட்டை. ஏப்பா 3 உருப்படி திருநெல்வேலி பேட்டையில இருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒரு கடா குட்டி. அது என்ன குட்டி? பொட்டை குட்டின்னு. அது பொட்டை குட்டி, இது கடா குட்டி, இது ஒரு ஆடு. இந்த ஆடு என்ன விலையில என்ன கிடக்கு? ஆடு 12 ரூபா சொல்லுதாம்ண்ணா. 12 ரூபா சொல்லிட்டு இருக்கீங்க. கேள்வி பக்கத்துல வந்திருக்கா, தூரத்துல நடக்கா? சரி, பக்கத்துல வரலண்ணா. பக்கத்துல வரல. இந்த கடா குட்டி சொல்லுங்க. கடா குட்டி 8000 சொல்லுதாம். 8000 ரூபா சொல்றீங்க. என்ன விலைக்கு கேட்டிருக்காங்க? 6500 ரூபாய். அவ்வளவு எப்படி கேட்டுறாங்கண்ணா? 6500 ரூபா வந்திருக்காங்க. இன்னும் எவ்வளவு வந்தா கொடுக்குறாப்புல இருக்கு? 7 ரூபா 7500 ரூபா இருந்தா கொடுத்துடலாம். 7-7.5 வந்தா கையில கொடுத்துடலாம். எப்படி இருக்கு வியாபாரம்? கிடக்கு 3 அப்படியே கிடக்குன்னு விக்கலண்ணா. இன்னும் விக்கல. 15 ரூபா சொன்னாங்க, 13,500. 15 சொல்லி 13,500. கடா குட்டி காய் அடிச்சது. என்ன தேவைக்காக வாங்கியிருக்கீங்க? கோயிலுக்கு. மொத்தம் எத்தனை குட்டி வாங்கியிருக்கீங்க? 4 குட்டி. இந்த 2 குட்டி என்ன விலைக்கு முடிஞ்சது? மொத்தம் 4 மொத்தமா வாங்கணும். 4 குட்டி. 4 குட்டியும் சேர்த்து எவ்வளவு? 15 வாங்கணும். 4 குட்டியும் சேர்த்து 15. 4 கடா குட்டி தானா? பரவாயில்லையா? விலை எவ்வளவு குறைச்சிங்க? எவ்வளவு சொன்னாங்க வியாபாரி? 20,000 சொன்னாங்க. 20,000 ரூபா சொன்னாங்க. 4 குட்டியும் சேர்த்து 15 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க. பரவாயில்லையா? இதெல்லாம் எத்தனை மாசம் குட்டி இருக்கும்? தெரியாது. என்ன தேவைக்காக வாங்கியிருக்கீங்க? எப்படி வளர்ப்பீங்க? எப்படி விற்பீங்க? என்னைக்கு விற்பீங்க? ஆட்டோட விடுறது தான். எவ்வளவு ஆடு வச்சிருக்கீங்க? 10 ஆடு இருக்கு. 10 ஆடு இருக்கு. அது கூட எதை போட்டு விட்டுறலாம்னு இருக்கீங்க? ஆமா. இது என்ன விலைக்கு முடிஞ்சது? 8000. ஆடு சென்னையா இருக்கா வெத்தாடா? சென்னையாடு. எத்தனை மாசம் சென்னை இருக்கும்? 3 மாசம் இருக்கும். அண்ணா பால்குடி குட்டி எவ்வளவு வாங்கியிருக்கீங்க? 2000. கொட்டை குட்டியா கடா குட்டியா? கொட்டை குட்டி 2000. என்ன விலை சொன்னாங்க வியாபாரி? அவங்க 3000 சொன்னாங்க. 2000 விலை எப்படி இருக்கு? விலை கூட தான். 1000 ரூபாய். எங்க கைத்தாரலன்னா 1000 ரூபாய்க்கு வாங்கிடலாம். விலை கூட்டிட்டு என்ன அவ்வளவு தேவை? அர்ஜென்ட்டா வாங்கிட்டு போறீங்க? ஒரு ஆடு கரைக்குட்டி போட்டுருச்சு. சரி. அந்த குட்டி செத்து போச்சு. அதுக்கு பிறகு இதை கொண்டே விட போறோம். விட்டுறலாம். என்னைக்கு போட்டுச்சு அது? அது இப்ப 2 நாள் இருக்கும். 2 நாள். இந்த குட்டி சேர்த்து கொடுமா? கரைக்குட்டி போட்டா? சேர்த்து கொடுங்க. இன்னொரு வீட்டுல இருக்கு. அப்ப 4 பேர். ஊர்ல இருந்து வரீங்க? தூத்துக்குடியில இருந்தேன். தூத்துக்குடி. என்ன ஒரே ஒரு கடா குட்டி வாங்கியிருக்கீங்களா? ஆமா, இது வீட்டுக்கு வளர்க்கணும்னு. கடா ஏன் பொட்டாடு வாங்காம கடா வாங்கியிருக்கீங்க? பொட்டாடு வீட்டுல கிடக்குண்ணா. கிடக்கு. ஆமா. நல்ல கலரா பார்த்து செலக்ட் பண்ணிருக்கீங்களா? ஆமா, நல்ல ஆடு இதே மாதிரி கலர் தானே. அதனால அதை ஜோடியா சேர்க்கலாம்னு பாத்தீங்க. என்ன விலை சொன்னாங்க? எப்படி முடிஞ்சது? 12 சொன்னாங்க. நான் 11 பிடிச்சேன். 11. என்ன அப்படி விலை குறைச்சிருக்கீங்க? என்ன மதிப்புல குறைச்சிங்க? இது வந்து அந்த ரேட்டு தான் போகும். அந்த ரேட். நான் ஆடு வளர்த்திருக்கேன், வித்திருக்கேன். அதனால அதை எப்படி குறைக்கணும்னு கேக்குறேன். இப்போ புதுசா ஒரு ஆள் வராங்க சந்தையில, எப்படி நான் விலை குறைக்க? அவன் நீங்க அவங்க 12 ரூபா சொன்னாங்கன்னா நம்ம அதை கணக்கு பண்ணி பார்க்கணும். எத்தனை கிலோ இருக்கு அப்படிங்கிற கணக்கு பார்த்து குறைச்சிக்கிட வேண்டியது. அந்த மதிப்பு தெரியணும். மதிப்பு தெரியணும். தெரியாம ஆடு வாங்க முடியாது. எவ்வளவு நாள் ஆடு வளர்ப்புல இருக்கீங்க? நான் ஒரு 8 வருஷமா இருக்கேன். என்ன லாபம் கிடைக்கும் ஆடு வளர்ப்புல? ஒரு ஆடு வளர்த்தோம்னா ஒரு இன்னைக்கு குட்டி போகுதுன்னா கடா குட்டின்னா ஒரு 6 மாசத்துல ஒரு 10 ரூபாய்க்கு போகும். பொட்டை குட்டின்னா ஒரு 4 ரூபா 5 ரூபாய்க்கு தான் போகும். ஆனா இந்த கடா குட்டி எந்த அளவுக்கு போடுதோ அது நமக்கு லாபம். 2 கடா குட்டி என்ன விலைக்கு முடிஞ்சது? 15,000. வியாபாரி என்ன சொன்னாங்க? எவ்வளவு குறைச்சிங்க? 17 சொல்லி 15 பிடிக்குது. 2 கடா குட்டி. 13,000 சொன்னாங்க. 13,000 சொன்னது. 10,500 முடிச்சாச்சு. 10,500. ஆமா, ஆட்டுக்கு காக்கடா பார்த்து வாங்குறது. எப்படி வாங்கணும்? நிறம் என்ன நிறம் இருந்தா நல்லா இருக்கும்? புளியம்போர், நல்லா கடுக்காப்போர் புளியம்போர் இதுதான் நல்லா இருக்கணும். ஆமா. பல்லு எப்படின்னா இருக்கு? இதுக்கு பல்லுன்னு போடல. பல்லு போடலன்னா இது எத்தனை மாசம் குட்டி இருக்கும்? 6 மாசம் 7 மாசத்துக்குள்ள. 7 மாசம் குட்டி. சரி. இந்த ஆடு வந்து எத்தனை ஆட்டுக்கு எத்தனை ஆடு நம்ம வீட்டுல இருந்தா ஒரு கடா வாங்கி நம்ம 25 ஆடு இருந்தா ஒரு கடா இருக்கு. ஒரு கடா அது போதும். அது இல்லன்னா தேவையில்லை. நான் என்ன விலைக்கு முடிஞ்சது? 11,900. 11,900. என்ன அந்த 100 ரூபா? 800 ரவுண்டா 100 ரூபா குறைச்சு வாங்கிருக்கு. பேட்டா காசு கொடுக்கணும்ல. பேட்டை காசு 100 ரூபாய்க்காண்டி அந்த 100 ரூபாய் குறைச்சிருக்கீங்க. ரைட். என்ன விலை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க வியாபாரி? 12,500 வரைக்கும் சொன்னாங்க. 12,500 சொன்னாங்க. நீங்க வாங்கினது 11,900. 11,900. என்ன தேவைக்காக வாங்கிருக்கீங்க? இது ஏற்கனவே ஒரு ஆட்டுக்குட்டி கிடந்தது. இது ஒத்தையில கிடந்து இது இன்னொன்னு
ஜோடிக்காக வாங்கியிருக்கு. வீட்டுல ஏற்கனவே ஒண்ணு கிடக்கு. கிடக்கு. சரி, இவ்வளவு பெருசா வாங்கியிருக்கீங்களே. ஆமா, சரி கிடக்கட்டும், அமைஞ்சது வாங்கியாச்சு. ரைட் ரைட். இதுல எப்போ விற்பனை கொண்டு வர்றதா இல்ல ஒரு இல்ல விற்பனை யாரும் கேட்டா கொடுத்துருங்க, கொஞ்ச நாள் வளர்த்து. கேட்டா கொடுக்க வேண்டியதான். சரி, எப்படி இருக்கு இன்னைக்கு சந்தை நிலவரங்கள்? அந்த மீடியமா போய்கிட்டு இருக்கு. எவ்வளவு நேரம் ஆச்சு இந்த குட்டியை வாங்குறதுக்கு? இல்ல இப்ப தான் கொஞ்ச நேரத்துல வாங்கிட்டோம். உடனே வாங்கிட்டீங்களா? ஆமா. குடிச்சு போச்சு. அண்ணா 4 குட்டி என்ன விலைக்கு முடிஞ்சது? என்ன விலைக்கு முடிஞ்சது? மொத்தம் 6 குட்டியா? 2 4 இன்னும் 2 அங்க பின்னாடி வருதா? அங்க 2 கருப்பு இருக்கு. 6 குட்டியும் சேர்த்து எவ்வளவுன்னா 75,000. 75,000மா? ஆமா. ஏப்பா 75,000 என்ன தேவைக்காக வாங்கியிருக்கீங்க? கோயிலுக்கு. கோயிலுக்கு மொத்தமா வாங்கிட்டு போறீங்களா? எல்லாரும் சேர்ந்து வந்தீங்களா? ஆமா, பொதுவுல உள்ள கோயிலுக்கு 6 குட்டி வாங்கிட்டு போறீங்க. 2 கிடா குட்டியும் சேர்த்து 15. என்ன தேவைக்காக வாங்கியிருக்கீங்கன்னு? வளர்ப்புக்கா கோயிலுக்கா? வளர்ப்புக்கு. என்ன விலை சொன்னாங்க முதல்ல? சொன்னது 16 சொன்னாங்கண்ணே. 15. 16. 500 தான் குட்டிக்கு குறைக்க முடியுதா? விலை கம்மி தான். விலை கம்மி தானா? இது எப்படி எப்போ வளர்த்து எப்போ விற்பனை கொண்டு வரும்? இல்ல இது வீட்டுக்கு வளர்க்கறதுக்கு தான். இப்ப வளர்க்க தான் வாங்கியிருக்கேன். புதுசா வளர்க்குறீங்களா? ஆமா. ஐயா எத்தனை குட்டி வாங்கியிருக்கீங்க? 3 குட்டி. 3 கிடா குட்டியா பொட்டா குட்டியா? 3 கிடா குட்டியா. என்ன 3 கிடா குட்டியா வாங்கிருக்கீங்க? 3 கிடாவா வாங்கிருக்கீங்களா? ஆமா, வளர்க்கறதுக்கு. வளர்க்கறதுக்கு பொட்டாடு வேண்டாமா? கொட்டாடு வேண்டாம். ஏன் கொட்டாடு வேண்டாம்? இதான் மாதிரி ஒரு 2 மாதம் வளர்த்து கொடுக்க சீரா இருக்கும். அவ்வளவுதான். ஆமா, எல்லாமே டெக்னாலஜிக்கு அப்டேட் ஆயிடுச்சு. ஆமா. இந்த பொட்டை கட்டி எல்லாம் வளர்த்து 2 நெடுங்காலம் வளர்த்து இத வாங்கி வளர்த்தா நமக்கு என்ன லாபம் கிடைக்கும்? எப்படி 3 மாசம் வளர்த்தா? 3 மாதம் குட்டிக்கு ஒரு 2 ரூபா நிற்கும். 2 ரூபா நிற்கும். ஆமா. இப்ப என்ன விலைக்கு வாங்குனீங்க? 3 21,500. 21,500. என்ன விலை குறைச்சீங்க? வியாபாரி சொன்னதுல இருந்து என்ன விலை குறைச்சீங்க? அவங்க சொல்லல இருந்து ஒரு குட்டிக்கு 200 ரூபா 500 ரூபா குறைச்சு. 500 ரூபா கூட சொன்னாங்க. ஆமா, குறைச்சிருக்கீங்க. ஆமா. வளர்ப்புக்கா கிடைக்கா? கடைக்கு.